பிராண்டிங் வெர்சஸ் மார்க்கெட்டிங் என்ன வித்தியாசம் பார்க்கலாம். பிராண்டிங் என்பது நீங்கள் யார், மார்க்கெட்டிங் நீங்கள் எப்படி காட்டிக்கொள்கிறீர்கள். இதை விலாவரியாக பார்ப்போம். பிராண்டிங் வரையறை, அடையாளப்படுத்துதல், நோக்கம் அங்கீகாரத்தை பெறுதல், ஆடியன்ஸ் உள்ளார்ந்த வெளியார்ந்த கவனம், தாக்கம் அங்கீகாரத்தை வடிவமைத்தல், செயலாக்கம் நீண்ட காலமாக நிலைத்திருத்தல், காலம் எப்போதும் இருத்தல், தரம் பிராண்ட் லாயல்டி, உதாரணங்கள் லோகோ, டோன், மெசேஜிங் எக்ஸெட்ரா. மார்க்கெட்டிங் வரையறை, ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ரமோஷன், நோக்கம் வாடிக்கையாளர்களின் கவனத்தை திருப்புதல், டிரைவ்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ், ஆடியன்ஸ் முதன்மையாக வெளிநபர்கள், தாக்கம் செயல்பட தூண்டுதல், செயலாக்கம் முகாம் சார்ந்தது, கேம்பெயின் பேஸ்ட், காலம் தற்காலிகம் டெம்பரரி, தரம் கன்வர்ஷன் ரேட், உதாரணங்கள் விளம்பரங்கள், இமெயில் போன்றவை. இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.